வணக்கம், வெல்கம் டு மை சேனலுங்க. இன்றைக்கி நம்ம பிளாக் கலர் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கலர் மாவு. அதுக்கு நான் ஒரு 2 கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இது நான் கொஞ்சமாக தாங்க வரும், கொஞ்சம் போல் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இது போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு கலர் மாவு கிடைக்கும், அதனால் வாங்கிக்குவேன். இப்போ அவசரத்துக்காக கோலம் மாவு தீந்துருச்சு. கலர் பிளாக் கலர் தீந்துருச்சு. கோலம் போட்டுகிட்டே இருந்தேன். அது எந்த கோலம்னா, நம்ம இந்த பன்னி ராபிட் கோலம் போட்டிருந்தாலங்க, பேராக நிற்கும்ல, அது போட்டுருக்கப்ப அந்த அந்த எப்படி சொல்ல, ஃபீமேல் பன்னிக்கு இருந்தது கலர். மேலுக்கு தான் கிடைக்கல, காலி ஆயிடுச்சு. அதனால் டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஏர்லி மார்னிங்கில் கடையும் இருக்காதுங்களையா, யோசிச்சப்போ நம்ம ஏற்கனவே இது ட்ரை பண்ணியிருக்கோம். அப்போ நான் வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் என் கையெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருந்திருக்கும், கலர் மாவெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்ததுனால. நம்ம ரெண்டையுமே ஒரே ஸ்டவ்வில் வைக்கிறோங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டவ்வில் ட்ரை பண்ணாதீங்க. நான் இது காலையில் நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்கன்ற வாசி ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கேன். இதே நம்ம வேலையாக இருக்கப்போ நடுவில் பண்ணோம்னா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, டக்குன்னு பற்றிக்குங்க. கொட்டாங்குச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே கெரோசின் ஊற்ற தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, டக்குன்னு பற்றிக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒன்றா பற்றலை. இப்போ வெளியில் இருக்கிறதுனாலும் உள்ளே இருக்கிறது அவ்வளோவா பற்றவும் இல்லை. அதனால் அதை தனியாக நம்ம பற்ற வச்சுக்கிறோம். பார்த்திங்களா, ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா அப்படி தான் டக்குன்னு வந்துடும், நிறைய ஆகிடும். உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியாது. எனக்கு இது நிறைய அனுபவம் இருக்குது. நான் வீக்லி பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுறதுக்கு இப்படி தான் கொட்டாங்குச்சி போடுவேன். அதனால் எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. நான் எடுத்துடுவேன் எந்த நேரத்தில் அது எரிய போகுதுன்னு சொல்லி. உங்களுக்கு அது அனுபவம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையில் அனல் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக கேஸ் ஸ்டவ்வில் ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட்டு பாத்திரம் எதுலையாவது இந்தமாதிரி கொட்டாங்குச்சியெல்லாம் போட்டு பேப்பர்லாம் போட்டு எரிய வச்சாலே போதுங்க. கெரோசின் ஊற்றணுன்னு கூட அவசியம் இல்லை, இருந்தால் ஊற்றிக்கலாம். இல்லைனா சும்மா சூடத்தை நுணுக்கி போட்டு பற்ற வச்சிங்கனாலே போதும். கொட்டாங்குச்சி நல்லா காஞ்சிருந்தாலே போதும், நல்லா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எரிஞ்சு சாம்பலாயிரும். இப்படியே நம்ம நல்லா எரிய விட்டுறணுங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த சித்தாள் தட்டெல்லாம் இருக்கும்லங்க, மண்ணெல்லாம் எடுப்பாங்களே, சிமெண்ட்லாம், அதில் கூட போட்டு ஒரு 10 கொட்டாங்குச்சி கிட்ட போட்டு கூட நீங்கள் இந்த கலர் உருவாக்கிக்கலாம். ஒரு சில இடத்துல கருப்பு கலரே கிடைக்காது இல்லைங்களா, அப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறையா போட்டு நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு நான் மெயினான ஏரியாவில் இருக்கிறேன், எனக்கு கிடைக்கும். அதனால் அவசரத்துக்கு மட்டும் நான் பண்ணிக்கிறேன். இது நம்ம போட்டு நல்லா எரிச்சப்புறம் அதுவாக ஆஃப் ஆயிருங்க. அதுவாக ஆஃப் ஆகிடுச்சின்னு வைங்களேன், உங்களுக்கு அப்படியே ஒருமாதிரி புகை வரும். இப்போயே கொஞ்சம் வருதுங்களா புகை, அதுமாரி நம்ம ஆஃப் ஆனதுக்கப்புறம் நல்லா புகையும், அப்படியே எப்படி கண்ணெல்லாம் இரும், அந்தமாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம நல்லா அதை இடிச்சுக்கலாம், இடித்து பொடி பண்ணிக்கலாம். இந்தமாரி வேஸ்ட்டு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது நான் யூஸ் பண்ணாத பாத்திரம் தான், தாளிப்பு கரண்டி தான், உடஞ்சிருக்கு பார்த்திங்களா, அதில் தான் போட்டுக்கிறேன். ஏன்னா கறி ஒட்டிக்கும் அப்படியே. பார்த்திங்களா, இந்த கொரண்டில் பார்த்திங்கனாலும் கறி ஒட்டிக்கும், அந்த இடுக்கி ஆக்சுவலாக கொரண்டுன்றேன். அப்படிங்கிறப்ப நம்ம வேஸ்ட்டு பாத்திரம் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இதுக்கப்புறம் நான் ஒரு சில வீடியோஸ் எடுக்க மறந்துட்டேங்க. மிக்சியில் போட்டெல்லாம் நம்ம அரைக்கலாம். நான் அப்போதைக்கு மிக்சியில் போடலை, ஏன்னா ஒரு கையிலேயே ஃபோனும் வீடியோவும் எடுத்துகிட்டு இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா நான் என்ன பண்ணேன், கல் வச்சு நச்சுட்டேங்க. இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னொரு கொட்டாங்குச்சியும் போட்டு நல்லா எரியுது. நல்லா எரிஞ்சு முடிஞ்சால் தான் நம்மளுக்கு நல்லா நுணுக்கிறப்ப நல்ல டார்க் கருப்பு கலர் கிடைக்கும். அவசரப்பட்டோம்னா அப்படியே கோலன்றப்பாங்க, தேங்காய் சிரட்டை அப்படியே இருக்கும், நல்லா எரியாமல். அதனால் இது ஃபுல்லாகவே நம்ம நல்லா வெயிட் பண்ணி நல்லா எரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த நெருப்பெல்லாம் அப்படியே கொஞ்சமாக ஸ்லோவாகுது பாருங்களேன். ஸ்லோவாகி அப்படியே பார்த்திங்கன்னா அதுவே அப்படியே கொஞ்சமாக ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டாலும் சரி தான். நான் இது ஆறெல்லாம் விட்ற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லைங்க. ஏன்னா பாதி கோலத்தில் போட்டு வந்திருக்கேன் நான் வாசலில், அப்படியே இருக்கா. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா பொறுமையாக பண்ணலாங்க. இது நம்ம இந்தமாரி வர்றப்பயே நான் அதை குரட்லேயே லேஸாக அப்படியே உடச்சி விட்டுட்டேன். இந்தமாரி அப்படி தட்டிட்டாலே உடையும். ஆனால் பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது நெருப்பு புகை அப்படிங்கிறப்ப நம்ம மேலே பற்றக்கூடாது, நம்ம கையில் பட்டாலும் ஆபத்து தான், ட்ரெஸ்ஸில் பட்டுச்சாலும் கஷ்டம்தான். அதனால் தனியாகவே ஒரு இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படி கேஸ் ஸ்டவ் கிட்டலாம் வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்க. எனக்கு இதில் அனுபவம் இருக்குங்கிற வசி நான் பண்ணுறேங்க. நீங்கள் யாரும் இந்தமாதிரி கேஸ் ஸ்டவ்கிட்டையோ எதுலையோ பண்ணாதீங்க. இண்டிவிஜுவலாக தனியாக பேப்பர் நெருப்பு கொளுத்தி விட்டு கூட அதில் கூட பண்ணலாம். இந்தமாரி நம்ம கல்லில் கூட நுணுக்கிக்கலாம். இதுக்கு ஆப்ஷன் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிக்சியில் போட்டுக்கலாங்க. நான் சொன்ன மாரி வீடியோலாம் எடுக்கணுங்கிறனால நான் அப்போ மிக்சியில் போடல. பார்த்திங்களா, இவ்வளோ பார்த்து பண்ணும்போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கடைசியாக அந்த நுணுக்கின பவுடர்லாம் எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள், இது தாங்க
இதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா பிளாக் கலரு. நான் பண்ணது அவ்வளோவா பத்தலை. இது வந்து நார்மல் கலர் கோலமாகுங்க. இதில் எப்படி பளிச்சுன்னு இருக்குது, நல்லா இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது பாருங்கள், சேமாக தான் இருக்குது. ஆனால் நான் பண்ண கோலமாக வந்து பத்தலை, அதனால் லைட்டாக போட்டிருக்கேன். இதே நல்லா தாராளமாக இருந்தது, நான் எல்லாம் மிக்சியில் நல்லா நைஸாக அடிச்சிருந்தேன்னா எனக்கு இன்னும் நல்லா வந்திருக்கும். ஓகேங்க, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு, லைக் பண்ணுங்கள், எல்லாட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. பாய்.